கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோனா புஸ்தகத்திலே 4:2 யோனா இவ்விதமாய் கர்த்தரை நோக்கி சொல்லுகிறான். நீர் இரக்கமும் மன ஒருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனசாப்படுகிறமான தேவன் என்று அறிவேன் என்று சொல்லுகிறான். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனசாப்படுகிற தேவன் நம்முடைய தேவன். அவர் எந்த இடத்துல இறங்கினார்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னோடனே அங்கே அந்த குருடனுக்கு ஆண்டவர் இறங்கி அங்கே அவனுக்கு சுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பிறகு மனதுருக்கமுடையவர். லாசரு இறந்ததும் அவனுக்காக மனதுருகி அங்கே அவரை உயிரோடு எழுப்புறதை பார்க்குறோம். லாசரு மட்டும் இல்லை, ஒரு விதவை, அவள் மகன் இறந்து போயிருக்கான். அவள் அழுதுட்டு வரும்போது அவளுக்குன்னு இருக்கிறது அந்த ஒரு மகன் தான், கணவனும் இல்லை. அதனால் அந்த இடத்துல மனதுருகி அந்த பாடையை இறக்க சொல்லி அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பி அந்த தாய்கிட்ட கொடுக்கறதை பார்க்குறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவன் இரக்கமும் மனமுருக்கமுடையவர். பிறகு நீடிய சாந்தமுடையவர். உண்மையாலுமே அந்த நீடிய சாந்தம் அவருக்கு மட்டும்தாங்க இருக்கும். நாம் எப்படிப்பட்ட பாவிகளாக இருக்கோம், எத்தனை வருஷமாக இருக்கும், ஆனால் நம்மளை அழித்து விடாமல் எவ்வளோ நீடிய சாந்தமாக இருக்கார் பாருங்கள். ஒருவனும் கெட்டு போவது கூடாதுன்னு இன்ன வரைக்கும் நீடிய சாந்தமாய் பொறுமையாய் அவர் இருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவளோடு காத்து கொண்டே இருக்கிறார் சாந்தத்தோடு. பிறகு மிகுந்த கிருபை உள்ளவர். உண்மையாலுமே அவருடைய கிருபைக்கு அளவே இல்லைங்க. எவ்வளோ கிருபையாக இருக்கிறார் பாருங்கள் நமக்காக. இன்னும் இறங்கி கொண்டே இருக்கிறார், இன்னும் கிருபை கொடுத்து கொண்டே இருக்கிறார். தீங்குக்கு மனசாப்படுகிற தேவன். அவர் ஏற்கனவே உலகத்தை அழித்தது, தண்ணினால் அழித்தது பிறகு அதற்காக மனஸ்தாபப்படுகிறார், ஏன் அழிச்சிட்டோம் அப்படின்ட்டு. அதனால்தான் இன்னும் வரைக்கும் அவர் நம்மளை அழிக்காமல் இருக்கார். ஏன்னா இன்னும் அவர் எவ்வளோ அந்த மனஸ்தாபப்படுறார். அந்த ஏற்கனவே அழித்ததை நினச்சி தான் மனஸ்தாபப்பட்டுக்கிட்டே இருக்கார். தீங்குக்கு அவரை அவ்வளோ சீக்கிரம் யாரையும் அழித்து விட மாட்டார். உடனே அழிக்கிற தேவன் இல்லை. நம்ம எவ்வளோ தப்பு செய்கிறோம் இல்லையா, உடனே அழிக்கலை. அவர் எவ்வளோ பொறுமையாக இருந்து பிறகு அவனுடைய பாவம் வானபரியந்த எட்டி ஒரு லூசிபர் மாதிரி பாவம் செய்தாதான் அவனை அழிக்க ஆண்டவர் இது பண்ணுறார் இல்லையா. அதாவது துணிகர பாவத்துக்கு ஆண்டவர் என்ன செய்வாராம், எதிர்த்து நிற்பாராம். எல்லாம் தெரிஞ்சும் துணிகரமாக செய்து கொண்டே இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார், அந்த இடத்துல அழிக்க தானே செய்வார். ஆனால் இங்கே நினிவே ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்த தேவன் யோனாவை போய் சொல்கிறாரு. அவனும் போய் சொல்கிறான். அவங்க எல்லாரும் அதை கேட்டு மனதுரை என்ன செய்கிறாங்க, மனம் திரும்பி ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்து அதற்காக வேண்டுறாங்க, எங்களை அழிச்சிடாதீங்க, நாங்கள் எல்லாரும் மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே ஆண்டவர் அந்த இடத்துல அந்த தீங்குக்காக அவர்களை அழிக்கணும்னு நினச்சார்ல, அந்த தீங்குக்காக மனஸ்தாப்பட்டு அவர்களை அழிக்காமல் எல்லாரையும் காத்துக்கிறாரு. அதை தான் இவன் என்ன செய்கிறான், யோனா அங்கே ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நீங்கள் இப்படி செய்கிறவீர், எனக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் நான் தரிசனத்துக்கு போனேன்னு. இவனுக்கு தெரியல, நம்ம போய் சொன்னதுனால தான் அந்த நினைவு ஜனங்கள்லாம் மனம் திரும்பினாங்க அப்படின்ட்டு. ஆனால் இவன் இப்படியாக அந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி அவன் சொல்லுகிற விண்ணப்பத்தை தான் இப்பொழுது நாம் பார்த்தோம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தரிசனத்துக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன ஒருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனசாபப்படுகிறமான தேவன் என்று அறிவேன் என்று சொல்லிக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவன் எவ்வளோ ஒரு நல்ல தேவன் என்று பாருங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் அண்டிக் கொள்ளுங்க. நினிவே ஜனங்க மாதிரி எல்லாரும் மனம் திரும்பி அதற்காக உபவாசம் இருந்து உங்களை நீங்கள் காத்துக்க ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்காக வாழுங்க. சரிங்களா? தேங்க்யூ.